Hi students, today we will see the Unit 14 Acids and Base continuation. Classification of acids. Acids are classified in different ways as given below. அப்போ ஆசிடை வேறு வேஸில் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பேஸ்ட் ஆன் தயர் சோர்சஸ், எந்த இடத்துல இருந்து கிடைக்குதோ அதை பொறுத்து ஆசிடை எப்படி பிரிச்சிருக்கிறோன்னு பார்த்தோன்னா 2 டைப்ஸாக பிரிச்சிருக்கிறோம். ஒன்று ஆர்கானிக் ஆசிட், அனதர் ஒன்று இன்ஆர்கானிக் ஆசிட். ஆர்கானிக் ஆசிட்ஸ் ஆசிட் present in plants and animals, living things are organic acid. இப்போ ஆர்கானிக் ஆசிட்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஒன்று பிளான்ஸ்லேயோ இல்லை அனிமல்ஸ் உயிருள்ள பொருளில் இருந்தோ கிடைக்கக்கூடிய ஆசிட்ஸை என்னன்னு சொல்கிறோம், ஆர்கானிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் HCOOH. HCOHனா என்னது, ஃபார்மிக் ஆசிட். CH3COOH அது என்னது, அஸ்டிக் ஆசிட். இப்போ இது ரெண்டுமே நம்மளுக்கு பார்த்தோன்னாக்கா என்னது, உயிருள்ள ஒரு பொருள்ல இருந்து கிடைக்கக்கூடியது. இப்போ ஃபார்மிக் ஆசிடு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு நம்மளுக்கு பார்த்தோன்னாக்கா எப்படி கிடைக்கும், ஆண்ட் இருக்குது இல்லை, அதோடைய கொடுக்கு இருக்குது இல்லை, அதில் ஃபார்மிக் ஆசிட் ப்ரெசண்ட் ஆகி இருக்குது. இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ் ஆசிட்ஸ் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆர் இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ் ஆர் மினரல் ஆசிட்ஸ். இப்போ ஆசிட் ஒன்று நம்மளுக்கு ராக்ல இருந்தோ இல்லை மினரல்ஸில் இருந்தோ இன்ஆர்கானிக் ஆசிடு இல்லைனா மினரல் ஆசிட் நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இன்ஆர்கானிக் ஆசிடுக்கு HCl, HNO3, H2SO4. இன்ஆர்கானிக் ஆசிடை என்னன்னு சொல்லலாம், மினரல் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பேஸ்ட் ஆன் தேர் பேசிசிட்டி, அதோடைய பேசிசிட்டியை வச்சு எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறோம், மோனோபேசிக் ஆசிட், டைபேசிக் ஆசிட், ட்ரைபேசிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு என்னது 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மோனோபேசிக் ஆசிட். ஆசிட் தட் கண்டைன் ஒன்லி ஒன் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் பர் மாலிகுல் இஸ் கால்டு மோனோபேசிக் ஆசிட். எந்த ஆசிடில் ஒரே ஒரு ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குதோ அதை என்னன்னு சொல்கிறோம், மோனோபேசிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். இட் கிவ்ஸ் ஒன் ஹைட்ரஜன் அயான் பெர் மாலிகுல் ஆஃப் த ஆசிட் இன் சொல்யூஷன். இது ஒரே ஒரு ஹைட்ரஜனை ஆசிட் சொல்யூஷனில் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எக்ஸாம்பிள் HCl, HNO3. Do you know, for acid we use the term basicity that refers to the number of replaceable hydrogen atom present in one molecule of an acid. இப்போ ஆசிடில் நம்ம எந்த டேர்ம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா பேசிசிட்டி அப்படின்ற டேர்மை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எவ்வளோ நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரு மாலிகுலில் ஆசிடில் ப்ரெசண்ட் ஆகிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அசிட்டிக் ஆசிடாக இருந்ததுன்னா CH3COOH, இதில் பார்த்தோன்னாக்கா எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, ஒரு 3 + 1 4 ஹைட்ரஜன் இருக்குது. ஆனால் இதில் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் அப்படின்னு பார்த்தோன்னா எது மட்டும்தான், COOHல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் மட்டும்தான் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜனாக இருக்குது. அதனால் இது என்னது, மோனோபேசிக் ஆசிட். டைபேசிக் ஆசிட், an acid which gives 2 hydrogen ions per molecule of the acid in solution. இப்போ டைபேசிக் அப்படின்னாக்கா என்னது, ஒரு மாலிகுலில் 2 ஹைட்ரஜன் அயானை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் அந்த ஆசிட். அது மாதிரி இருக்கிறத டைபேசிக் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் H2SO4, H2CO3. ட்ரைபேசிக் ஆசிட், an acid which gives 3 hydrogen ions per molecule of the acid in solution. அப்போ ஆசிடில் 3 ஹைட்ரஜன் அயானை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்னன்னு சொல்கிறோம், ட்ரைபேசிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் H3PO4. Based on ionization, acid get ionized in water, produce H+ ions completely or partially based on the extent of ionization
acids are classified as below. ஆசிடை பார்த்தோன்னாக்கா என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, அயனைஸ் ஆகுது. அயனைஸ் ஆகி எதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா H+ அயான்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒன்று கம்ப்ளீட்டாக ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லைன்னா பார்ஷியலாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். அது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஆசிடோடைய அயனைசேஷனை பொறுத்து இருக்குது. அப்போ இது எத்தனை டைப்ஸாக பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்கா 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஸ்ட்ராங் ஆசிட், வீக் ஆசிட். ஸ்ட்ராங் ஆசிட், these are acid that ionize completely in water. ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னாக்கா என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும், வாட்டரில் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக வந்து அயனைஸ் ஆகிடும். அது மாதிரி இருக்கிறத ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் HCl. வீக் ஆசிட், these are acid that ionize partially in water. இப்போ வீக் ஆசிட் பார்த்தோன்னாக்கா என்னது, அயனைஸ் ஆகிறது பாதி அளவு, பகுதி அளவு மட்டும்தான் என்ன ஆயிருக்கும், அயனைஸ் ஆகிருக்கும். அது மாதிரி இருக்கிறத வீக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் CH3COOH. Do you know ionization is the condition of being domesticated into ions by heating or radiation or chemical reactions or electrical discharge. அயனைசேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அயான்ஸ் வந்து டிசோசியேட் ஆகிறது, பிரியறது தான் வந்து சொல்கிறோம். ஒன்று ஹீட்டால் இருக்கலாம், இல்லைனா ரேடியேஷனால், அப்படியும் இல்லைனா கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறது மூலியமாவோ எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் மூலியமாவோ அயான்ஸை வந்து பிரிக்கிறது என்னன்னு சொல்கிறோம், அயனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். பேஸ்ட் ஆன் கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேஷனை வச்சு எத்தனை டைப்ஸாக பிரிக்கிறான், 2 டைப்ஸாக பிரிக்கிறான். கான்சன்ட்ரேட்டட் ஆசிட், டைல்யூட் ஆசிட். கான்சன்ட்ரேட்டட் ஆசிட், it has relatively large amount of acid dissolved in a solvent. இதில் பார்த்தோன்னாக்கா இதோடைய ரிலேட்டிவிட்டி எப்படி இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. ஆசிட் வந்து அதிகமாக வந்து டிசால்வ், பார்த்தோன்னாக்கா ஆசிட் அதிகமாக டிசால்வ் ஆகியிருக்கும், சால்வெண்ட் வந்து ரொம்ப கம்மியான அளவு இருக்கும். அது மாதிரி இருக்கிறத கான்சன்ட்ரேட்டட் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். டைல்யூட் ஆசிட், இட் ஹேஸ் ரிலேட்டிவ்லி ஸ்மாலர் அமௌண்ட் ஆஃப் ஆசிட் டிசால்வ் இன் சால்வெண்ட். இப்போ டைல்யூட் ஆசிட் அப்படின்னாக்கா ஆசிடோடைய ப்ரெசன்ட் வந்து ரொம்ப கம்மியாகவும், சால்வெண்ட் அப்போ ஆசிடை கரைக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா எது, வாட்டர். அப்போ வாட்டர் வந்து பார்த்தோன்னா அதிகமாகவும் வந்து இருக்கும். இது மாதிரி இருக்கிறது என்னன்னு சொல்கிறான், டைல்யூட் ஆசிட்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட்ஸ். தே ஹாவ் சோர் டேஸ்ட். இது எப்படி இருக்கும், புளிப்பு சுவை இருக்கிறதா இருக்கும். தேர் aqueous solution contain electricity since they contain ions. அதோடைய aqueous சொல்யூஷனே எதை கண்டக்ட் பண்ணுது, எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுது. அதனால் இதில் என்ன இருக்குது, அயான்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்குது. ஆசிட் டர்ன்ஸ் ப்ளூ லிக்மஸ் ரெட். ஆசிடு ப்ளூ லிக்மஸ் பேப்பரை என்ன கலராக மாற்றுது, ரெட் கலராக மாற்றுது. ஆசிட் ரியாக்ட் வித் ஆக்டிவ் மெட்டல்ஸ் டு கிவ் ஹைட்ரஜன் கேஸ். ஆசிட் எல்லாமே வந்து ரியாக்ட் ஆகி எதை கொடுக்கும், ஆக்டிவ் மெட்டல்ஸ் ஹைட்ரஜன் கேஸை வந்து கொடுக்கும். ஸோ Mg + H2SO4, Mg மெக்னீஷியம், H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட் gives MgSO4 + H2 கேஸ். பார்த்தோன்னாக்கா மெக்னீஷியம் சல்ஃபேட்டை கொடுத்துட்டு ஹைட்ரஜன் கேஸ் வந்து ரிமூவ் ஆகுது. நெக்ஸ்ட் Zn + 2HCl gives என்னது, Zn Cl எத்தனை இருக்குது, 2Cl, Cl2 + H2 கேஸு. அப்போ இதில் என்ன ஆகுது ஆரம்பிக்குது, இதுலேயும் மெட்டல் கூட ஆசிட் ரியாக்ட் ஆச்சுன்னா எது வந்து லிப்ரேட் ஆகுது, ஹைட்ரஜன் கேஸு லிப்ரேட் ஆகுது. Do you know few metals do not react with acid and liberated hydrogen. கொஞ்சம் மெட்டல்ஸ் என்ன ஆகிறது கிடையாது, ஆசிட் கூட ரியாக்ட் ஆகிறது கிடையாது, ஹைட்ரஜனை லிபரேட் பண்ணுறதும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் AgCu. ஆசிட் ரியாக்ட் வித் மெட்டல் கார்பனேட் அண்ட் மெட்டல் கார்பனேட் டு கிவ் கார்பன் டை ஆக்சைடு. இப்போ எது எது கூட ரியாக்ட் ஆகுது, மெட்டல் கார்பனேட் கூடயும் மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட் கூடயும் ரியாக்ட் ஆகுது. அப்போ மெட்டல் கார்பனேட் அப்படின்றது அது மெட்டலு கார்பனேட்டு. ஸோ Na2CO3.
sodium carbonate plus acid கூட ரியாக்ட் ஆகுது HCl gives இது Na இதில் இருக்கக்கூடிய Cl NaCl வந்துடும் plus H2O plus CO2 பார்த்தனாக்கா இதில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜனும் இதில் இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜனும் சேர்ந்து H2Oவா வெளில போயிடுது. மீதி இருக்கக்கூடியது O2 மட்டும்தான். இதில் இருக்கக்கூடிய NAவும் இதில் இருக்கக்கூடிய Cலும் NaCl வெளியில் வந்துடுச்சு. ஸோ மீதி இங்கே 2 வந்து Na2 கீழே இருக்குது, அப்போ முன்னாடி 2 வரும். நெக்ஸ்ட்டு சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் என்ன ஃபார்முலா NaHCO3 plus HCl gives NaCl plus நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய ஹெச் இதில் இருக்கக்கூடிய ஹெச்சும் சேர்ந்து என்னவாகும் H2O plus CO2. Acid react with metallic oxides to give salt and water. இப்போ ஆசிட் பார்த்தோன்னாக்கா என்னது H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிடு எது கூட ரியாக்ட் ஆகுது மெட்டாலிக் ஆக்சைடு கால்சியம் ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆகுது. என்ன ஆகும் CA இந்த SO4 CaSO4 ப்ளஸ் இந்த H2வும் இந்த ஓவும் சேர்ந்து வாட்டராக வெளியில் போயிடுது. ஆசிட் ரியாக்ட் வித் பேசஸ் டு கிவ் சால்ட் அண்டு வாட்டர். இப்போ ஆசிட் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன ஆசிட் எடுத்துக்கிறோம் HCl ப்ளஸ் பேஸு சோடியம் ஹைட்ராக்சைடு ரெண்டுத்தையும் ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு என்ன கிடைக்குது கரஸ்பாண்டிங் சால்ட்டும் வாட்டரும் கிடைக்குது. கரஸ்பாண்டிங் சால்ட் என்னது NaCl plus H2O. The reaction is known as neutralization reaction. இந்த ரியாக்ஷன் என்ன ரியாக்ஷன்னு சொல்கிறான் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னும் சொல்கிறேன். எதனால் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இப்போ ஆசிடும் பேஸும் சமமாக ரியாக்ட் ஆகி எதை கொடுக்குது சால்ட்டு கொடுக்கறதுனால இதை நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னும் சொல்லுவோம். Caution: care must be taken while mixing any concentrated inorganic acid with water. இப்போ கான்சன்ட்ரேட்டட் இன்ஆர்கானிக் ஆசிடில் வாட்டரில் மிக்ஸ் பண்ணக்குள்ள கண்டிப்பாக என்ன பண்ணணும் ஃபுல்லாகவே வந்து கேர்ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணணும். The acid must be added slowly and carefully with constant stirring to water since it generates large amount of heat. இப்போ வாட்டரில் எதை தான் மிக்ஸ் பண்ணணும் ஆசிடை தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணுமே தவிர என்ன பண்ணக்கூடாது ஆசிடில் வாட்டரை ஊற்றக்கூடாது. எதனால் வாட்டரில் நீ ஆசிடை ஊற்றக்குள்ள அதிகமான அமௌண்ட்டு என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும் லிபரேட் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். If water is added to acid, the mixture splashes out of the container and it may cause burns. இதுவே ஆசிடை வந்து என்ன பண்ணுறான் வாட்டர் வந்து ஆசிடில் ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த ஹோல் மிக்சரும் என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும் ஸ்பிளாஷஸ் அவுட்டு ஃபுல்லாக வெடித்து வெளியில் வந்து அந்த கண்டெய்னரில் இருந்து நிறையா எதை காசஸை வந்து உருவாக்குது. நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் ஆசிட்ஸ். சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் கால்டு கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ். சல்ஃபியூரிக் ஆசிட் என்னன்னு சொல்கிறோம் கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எதனால் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இது நிறைய காம்பவுண்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் கார் பேட்டரிலையும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இட் இஸ் யூஸ்ட் இன் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் மெனி அதர் காம்பவுண்ட்ஸ். இட் இஸ் யூஸ்ட் இன் கார் பேட்டரிஸ் ஆல்சோ. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இஸ் யூஸ்ட் ஆஸ் எ கிளீனிசிங் ஏஜென்ட் இன் டாய்லெட்ஸ். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் டாய்லெட்டில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சிட்ரிக் ஆசிட் இஸ் யூஸ்ட் இன் த preparation of effervescent salts and as a food preservative. சிட்ரிக் ஆசிடை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா என்னது எஃபர்வசன்ட் சால்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஃபுட்டு ப்ரிசர்வேட்டிவாகவும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நைட்ரிக் ஆசிட் இஸ் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் ஃபெர்டிலைசர் டைஸ் பெயிண்ட்ஸ் அண்டு ட்ரக்ஸ். ஃபெர்டிலைசரை நைட்ரிக் ஆசிட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஒன்று ஃபெர்டிலைசராகவோ இல்லை டையாவோ பெயிண்டாவோ ட்ரக்ஸ்லேயோ யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஆக்சாலிக் ஆசிட் இஸ் யூஸ்டு டு clean iron and manganese deposit from quartz crystal. It is also used as bleach for wood and removing back stains. அது மட்டும் இல்லாமல் ஆக்சாலிக் ஆசிடு வேறு எதுக்காக யூஸ் பண்ணுறான்
அயனை க்ளீன் பண்ணுறதுக்கும் மேனஸு டெபாசிட் ஆகிருக்கிறது குவார்ட்ஸ் கிளாக்ல கிறிஸ்டல்ஸில் டெபாசிட் ஆகிருக்கிறத ரிமூவ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் ஆஸ் ஏ பீச் ஃபார் வுட் அண்ட் ரிமூவிங் பிளாக் ஸ்டெயின்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது எதோடைய பீச்சாக இருக்குது? வுட்டு. இதில் பிளாக் ஸ்டெயின்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. கார்பானிக் ஆசிட் இஸ் யூஸ்ட் இன் ஏரேட்டிங் ட்ரிங்க்ஸ். கார்பானிக் ஆசிட் எதுக்கு யூஸ் பண்ணுறான்? ஏரேட்டட் ட்ரிங்க்ஸில் வந்து யூஸ் பண்ணுறோம். டாட்டாரிக் ஆசிட் இஸ் ஏ கான்ஸ்டியூவன்ட் ஆஃப் பேக்கிங் பவுடர். டாட்டாரிக் ஆசிட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஒரு கான்ஸ்டியூவண்ட்டாக வந்து பேக்கிங் பவுடரில் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வி வில் see the next chapter in the next